இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட், பிரைவேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு எல்லா ட்ரஸ்டபிளான ஜாப்ஸை இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பிளஸ் இது போல நம்ம டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு. மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஜாப் தான். ரொம்ப நாளா எல்லாம் கேட்டுட்டே இருந்தது. நம்ம கவர்மெண்ட்ல நிறைய பாக்குறோம். அண்ட் பிரைவேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான வேலைகள் அப்படின்றது வரதா செய்யுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனபிள் ஜாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயுமே இந்த ஏப்ரல் டு ஜூன் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்ஸ், நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ் அப்படின்றத எப்பயுமே வந்து அந்த சீசனபிள் ஜாப் எப்பயுமே விடுவாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் ஏப்ரல் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால திரும்பவுமே வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர் ரைட் பண்ற மாதிரியான இல்ல தமிழ் எழுதுற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இப்ப நமக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் 10th to எனி டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் கிடையவே கிடையாது. சோ அந்த வேலைகளை நீங்க முழுக்க முழுக்க வீட்ல இருந்தே வந்து பண்ணிக்கலாம். மெயினா அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் கட்டாயமா தமிழ் வந்து கட்டாயமா இருக்கணும். அதே மாதிரிக்கே நீங்க அதிகபட்சமா உங்க ஒர்க்கை பொறுத்து தான் மாசம் 25,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் வந்து பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒருக்கான சம்பளம் அப்படின்னு நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரிக்கே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு ₹1 கூட கிடையவே கிடையாதுங்க. அவங்க மென்ஷனும் பண்ணிருக்காங்க. அப்படி ஃபீஸ் கேட்டு எங்களோட கம்பெனி நேம சொல்லி ஏதோ ஒரு காலோ மெயிலோ வருதுன்னா நீங்க ப்ளீஸ் அவாய்ட் வந்து பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கு வந்து எந்த விதத்திலயும் முன் பணம், சோ நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுலயும் எங்கேயுமே கேட்க மாட்டோம். சோ அப்படி கேட்டு காலோ மெயிலோ வருதுன்னா சோ நீங்க ப்ளீஸ் அதை அவாய்ட் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நானுமே அதான் சொல்றேன். இந்த ஜாப் இல்லங்க, நீங்க எந்த ஒரு ஜாப்மே நீங்க போறீங்க கவர்மெண்ட்டை தவிர்த்து, கவர்மெண்ட்ல மட்டும் ஃபீஸ் வந்து சில வேலைகளுக்கு கட்ட சொல்லுவாங்க. அதோட கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்க வந்து கட்டிக்கணும். சோ மத்த பிரைவேட் ஜாப்ஸுக்குமே ஃபீஸ் எதுவும் கிடையாது. சோ அதனால நீங்க அதை பார்த்துட்டு தாராளமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன் தனியா. அதை டச் பண்ணி தான் நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்க. சோ எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான அதர் அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாமா வாங்க. அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் நம்மளோட சாய் விக்ரம் அகாடமியோட வெப்சைட். வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பேஜுக்கு தான் வரும். சோ கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தா அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் வந்து பண்ணல. ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னைக்கு தான் ஓப்பன் வந்து பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க விண்ணப்பிக்கணும். சோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் சீசனபிள் ஜாப் அப்படின்றனால லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் வந்து பண்ணல. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்பே நீங்க அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா லிங்க் வந்து அபிஷியல் அப்ளை லிங்க் சொல்லிட்டு இந்த குட்டி பாக்ஸ் பண்ணி கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, இந்த கிளிக்கரை நீங்க டச் வந்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம். இந்த ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் மூலியமா தான் நீங்க இப்ப இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்க. இது வந்து ஒரு அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்கான நம்பர் ரைட்டிங் ஜாப் தாங்க. ஆமா, சோ இதுல வந்து நீங்க நம்பர் ரைட்டிங் வந்து பண்ண போறீங்க. அது போக வந்து தமிழ் எழுதி தர வேலைகளும் தனியா தரப்பட்டிருக்கு. ஓகே, சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். சோ இதுலயே அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கே தெரியும் 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். சோ ஓகேங்களா, மெயினா இந்தியால இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியும். சோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சோ 100% ட்ரஸ்ட் ஜென்யூன் ஜாப் தான். இதுல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க, we don't ask to amount for any stage. நாங்க எந்த விதமான ஸ்டேஜ்லயும், அதாவது இந்த வேலைகளுக்கு சேர்றதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி, நாங்க எந்த இடத்துலயுமே உங்ககிட்ட அமௌண்ட் சொல்லி கேட்க மாட்டோம். அப்படி கேட்டு கால் மெயில் வருதுன்னா சோ அது நாங்க கிடையாது. சோ தயவு செய்து அவாய்ட் வந்து பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நானும் அந்த வீடியோல மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். சோ அதே மாதிரிக்கே we pay your weekly salary தான். அதாவது வந்து இதுக்கான சம்பளத்தை வந்து மாச சம்பளம் அப்படின்ற மாதிரி இல்லாம டெய்லி salary அப்படின்ற மாதிரி இல்லாம வார சம்பளமா உங்களுக்கு தரப்படும். அந்த சம்பளத்தையும் பேங்க் டிரான்ஸ்ஃபரோ இல்ல ஜிபேயோ போன் பேயோ பேடிஎமோ உங்களுக்கு எது ஈஸியஸ்ட் மெத்தடா இருக்கோ அதுல நீங்க உங்க சம்பளத்தை நீங்க வாங்கிக்கலாம். உங்க வேலைகள் நீங்க என்ன மணி பண்றீங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பொறுத்து. இது வந்து பிக்ஸ்டு சேலரிக்கான வேலைகள் கிடையாது. சோ ஒரு டே வந்து நீங்க எப்படி வேலை பாக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் அப்படின்றத ஏறி இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது உங்க நேம் அப்படின்றது நீங்க வந்து கொடுங்க. இந்த நேம் அப்படின்றது 10th மார்க் ஷீட்ல உங்க பேர் வந்து எப்படி இருக்கோ அந்த பேரை நீங்க அப்படியே வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே மாதிரிக்கு ஜெண்டருங்க, சோ நீங்க மேலா ஃபீமேலா, இன்கேஸ் நீங்க ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு 65% வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னுரிமை வந்து தரப்படுது. மேலுக்கு வந்து 35% தான் தரப்படுது. பட் இது வந்து நம்ம எதுவும் சொல்றது கிடையாதுங்க, அங்க இருந்து சொல்லிருக்கிறதுனால நான் அதை அப்படியே உங்களுக்கு கன்வே வந்து பண்றேன். ஓகேங்களா, சோ ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை இருக்கு. அப்படினால
இன்கேஸ் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஓகேங்களா, இல்ல நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன், பார்ட் டைமா எடுத்து பண்ணாலும் இந்த ஒரு ஜாப் நீங்க பார்ட் டைமா எடுத்து வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ அதே மாதிரிக்கே இதுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு எப்போ வந்து இதுல வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 வீக்ஸ் வந்து டேக் வந்து பண்ணிக்கோங்க. சரியா 21 நாட்கள் அப்படி வந்து டேக் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்றீங்க, இல்ல என்னைக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் அன்னைல இருந்து 21 நாளுக்குள்ள உங்களுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் மணி வந்து அனுப்புவாங்க. சோ அந்த மெயிலே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா, சோ டெஸ்ட் அப்படின்றத விட அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிகலி வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ற மாதிரி. சோ நீங்க அந்த நம்பர் ரைட்டிங்கோ அந்த தமிழ் எழுதுறலையோ எந்த அளவுக்கு நீங்க பெட்டரா இருக்கீங்க, சோ உங்ககிட்ட கரெக்டா கொடுக்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ரீவெரிஃபிகேஷன் பண்ணி மட்டும் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பெருசா அதுல வந்து மென்ஷன் வந்து பண்ணலங்க. நீங்க இந்த அளவுக்கு நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்ல, எது முடிச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா, சோ அதே மாதிரி இதுல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து சோ அந்த டேட் ஆஃப் பர்த்துமே உங்க டிரைவிங் லைசன்ஸோ இல்ல வந்து 10th மார்க் ஷீட்ல என்ன கொடுத்திருக்கோ அந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் நீங்க இதுல கொடுத்துக்கலாம். சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன வேணா கொடுத்துக்கலாங்க. நான் வெறும் 5th தான் படிச்சிருக்கேன், 8th தான் படிச்சிருக்கேன், சோ அப்படினாலும் நீங்க வந்து ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி do you have any previous work experience இந்த ரிலேட்டட் மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இது இன்கேஸ் உங்களுக்கு இது ஒர்க் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்ல அதர்ஸ் அப்படின்றதுல மேபி நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணல, ஆனா வேற ஏதோ நான் ஒர்க் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க அதர் அப்படின்றதவே மென்ஷன் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்க அதை வந்து செலக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இப்போ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தோட பேரை வந்து மென்ஷன் வந்து பண்ணிருங்க. சிட்டி சோ சிட்டி ரெண்டுமே ஒண்ணுதான். சோ மேபி ரெண்டுமே ஒரு இடத்துல நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், அந்த போன் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்லயும் இருக்கிற மாதிரியான ஒரு நம்பர் வந்து கொடுத்துருங்க. மேபி கால் பண்ணி ரீச் அவுட் ஆகல அப்படின்ற பட்சத்துல மேபி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு. சோ வரக்கூடிய சான்ஸ் எதுக்கு நம்ம விடணும், ஏன்னா எப்படியும் நம்ம ஜிமெயில போய் செக் பண்ண போறது கிடையாது. நானும் நிறைய வீடியோல சொல்லிட்டேன், நீங்க அப்ளை பண்றது மட்டும் மேட்டர் கிடையாதுங்க, நீங்க ஜிமெயிலையும் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றவன். சோ இன்கேஸ் நீங்க உங்களால ஜிமெயில ரீச் பண்ண முடியல பாக்கல அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துக்கலாம். சோ அதனால வாட்ஸ்அப்ல இன்க்ளூடிங் இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரிக்கே ஜிமெயில் ஐடிங்க. சோ ஜிமெயில் ஐடி மெயினா வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேபி உங்களால டெய்லி முடியலனாலும் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு உதவியாச்சு நீங்க செக் பண்ற பழக்கம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெயில் செக் பண்ற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு கிடையாது. வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாமே பார்ப்போம், ஈவன் டெலகிராம் கூட பார்ப்போம், பட் ஆனா இமெயில் வந்து செக் பண்ண மாட்டோம். சோ அதை நீங்க வந்து வச்சுக்கோங்க அந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா. சோ அதை வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை வந்து பண்றீங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க வீட்ல இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்ளை பண்ற மெத்தட் கூட ரொம்ப ஜென்யூனாவே படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஈஸியான மெத்தட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 21 நாட்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அடுத்த ரெக்யூர்மெண்ட், அதாவது பேட்சா ரெக்யூர்மெண்ட் சொல்லுவாங்களே, அந்த பேட்ச் ரெக்யூர்மெண்ட் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல் கூட. இப்படிதான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. சோ இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஸ்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நம்பர் ரைட்டிங்கும் சோ நீங்க எந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்கீங்கன்ற மட்டும் தான். சோ உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பெருசா மென்ஷன் வந்து பண்ணல. சோ அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். இதை தாண்டி உங்களுக்கு வேற டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் வந்து பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை வந்து பண்றேன். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.